இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரி கான்செப்ட் தான். நான் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ரீட்டைல் கான்செப்ட். அதுக்கப்புறம் அதை வச்சு ட்ரெண்டில் ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தென் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட்டுக்கு மூவ் ஆனேன். அதை லைக் எஸ்எம்சி அப்புறம் ஐசிடி இந்த மாதிரி கான்செப்ட் தான் நான் எடுத்து ட்ரேட் பண்ணேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்எம்சி என்னென்ன நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லேர்ன் பண்ணேன், எதை வச்சுலாம் நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி ஃபுல் டெப்த்தாக ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு டாப்பிக்காக அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃபாகவும் வீடியோவாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டெலிகிராம்லேயும் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்எம்சி கான்செப்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் இதான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், MBOs, then பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போது கேப்ஸ் ஆம் கொடுத்துருக்கதால அது மேஜர், ஸ்மால் ஆம் கொடுத்துருக்காத மைனர். நீங்கள் சார்ட் செட்டப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிஎம்எஸ்ங்கிறது அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். பிஎம்எஸ் அதுக்கப்புறம் இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்க என்ன நேமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டைம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, MBOs அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ட்ரெண்டு. நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம், ஏன்னா இதில் தான் வந்து ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். இந்த பிஎம்எஸ் எதை சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹையோ இல்லை ப்ரீவியஸ் லோவையோ பிரேக் பண்ணுறது தான் நம்ம வந்து பிஎம்எஸ் இல்லைனா MBOs அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிற ட்ரெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைனா இம்பல்சிவ் கரெக்டிவ் மூவ், இந்த இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இது எல்லாமே ஒரு ட்ரெண்டை பொறுத்து வருது. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கும். அதே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கரெக்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஃபுல் டெப்த்தாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் வந்து ரீட்டைல் ட்ரேட் கான்செப்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்கில் புல்லிஷ் பேரிஷ்னு இருக்குது. இதை வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் தான் இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறதா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறதுனா ஃபேர் வேல்யூ கேப் லிக்விடிட்டி வாய்ட் அப்படிங்கிறது என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு சடன் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ப்ரீவியஸோட கேண்டிலுக்கும் ஒரு ஃபஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள கேப் இருக்குல்ல, அதான் வந்து ஃபேர் வேல்யூ லிக்விடிட்டி வாங்குறது சேம் அதே தான். இன்டியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த லோ கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ, அதாவது எஃப்இஜி கான்செப்டோ இல்லை மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் அந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும்ல, அதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பிரேக்கர் பிளாக்ங்கிறது ஒரு நார்மல் கான்செப்ட் தான். பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், வேக்கம் பிளாக், இதை பற்றி நான் வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். SSL BSLங்கிறது அப்படின்னா செல் சைட் லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டி. இது நீங்கள் வந்து லிக்விடிட்டி கான்செப்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்டாப் கண்டுங்கிறது என்னென்னா லிக்விடிட்டி ஷோ பண்ணதில்ல, அதுதான் லிக்விடிட்டி ஸ்டாப் கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபெயிலியர் ஸ்விங் இல்லைனா ஷிஃப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு லோயர் ஹை எடுக்குது அப்படின்னா லோயர் ஹையோ இல்லை ஒரு ஹையர் லோவோ எடுக்குது அப்படின்னா அதை தான் வந்து எஸ்எம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஷிஃப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், OTE, ஃபிப்னோசி லெவல். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ங்கிறது என்னென்னா மார்க்கெட் வந்து 50 ஃபிப்னோசி லெவல் 50 இருக்குல்ல, 50 பிலோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்கவுண்ட்னும், 50 எபோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரீமியம்னு சொல்கிறோம். நம்ம எப்போதுமே டிஸ்கவுண்ட் லெவலில் தான் பை பண்ணுவோம். அதாவது ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது தான் பை பண்ணுவோம், ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது நம்ம வந்து அதை செல் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்க்குறது என்னென்னா லிக்விடிட்டி டைப்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம மேஜராக கவர் பண்ண போகிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி டைப்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா இந்த லிக்விடிட்டி டைப்ஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, அதுக்கப்புறம் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, அதுக்கப்புறம் டபுள் டாப், ட்ரிபிள் டாப், அப்புறம் ரிலேட்டிவ் ஹைஸ், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வச்சு எந்தெந்த இடத்துல லிக்விடிட்டிலாம் கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு அந்த லிக்விடிட்டியை ஹிட் பண்ணிவிட்டு, அதாவது ரீட்டைல் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன்ஸ் ப்ராஃபிட்டுக்கு வரும். இதை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல். நம்மள மாதிரி நார்மல் ட்ரேடர்லாம் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹியூஜ் ஃபண்ட் நம்மக்கிட்ட இருக்காது, ஓகேவா? இதை பண்ணுறது யார் அப்படின்னா
இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். இந்த ஆர்டர் ஃப்ளோங்கிறதுனா, இந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ வேணும். ஓகேவா? அந்த ஆர்டர் ஃப்ளோவை தான் வந்து நம்ம ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு மூமெண்ட் வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளோவபிள் மூமெண்ட் தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஐஎஃப்சி ஸ்பான்சர் கேண்டில் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். சடன் மூவ் ஆகிருக்கும் ஒரு கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரிவர்சல் நடக்க போகுது, அந்த இடத்துல ஒரு சடன் மூவ் இருக்கும் ஒரு கேண்டில். அந்த கேண்டில் யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல். அந்த கேண்டில் திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட் வரும்போது அந்த இடத்துல பையாவோ இல்லை செல்லாவோ வாய்ப்பு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் என்ட்ரியில், ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டிஓ அனாலிசிஸில் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறோம், ஸ்டாப் ஹண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அல்லனா ஆர்டிஓ. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஹண்டை ஹிட் ஆகிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் ஹையர் டைம் ஃப்ரேமில். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஓ. மார்க்கெட் வந்து லோயர் ஹை போயிடுச்சு, திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துட்டு திரும்ப ஆர்டர் பிளாக் போயிட்டு என்ட்ரி எடுப்போம். இதுதான் வந்து இது 2 ட்ரேட் செட்டப்பில் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அனாலிசிஸில் வச்சுருக்கேன். இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அனாலிசிஸ்ங்கிறது என்னென்னா, மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரீமியம் லெவல்லையோ இல்லை டிஸ்கவுண்ட் லெவல்லையோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். அந்த ரிவர்சல் ஆகிற இடத்துல நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் என்ட்ரி எடுக்கிறோம். இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஷன். இது வந்து எத்தனை செஷன் இருக்குது, எந்தெந்த செஷனில் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம் அதை பார்ப்போம். அப்புறம் டெட்ரல்ஸோ லாங் ஷார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து பிஎஸ்எல்ல எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ட்ரேடு, எஸ்எஸ்எல்ல எடுக்கிறது பார்த்திங்கன்னா லாங் ட்ரேடு. இந்த லாங் ட்ரேடில் எடுக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். ஷார்ட் ட்ரேடில் நீங்கள் வந்து உடனே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கியூஎம்எல்ங்கிறது குவாசிமீட்டர் லெவல்னு தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. இது நான் கியூஎம்எல் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நாம் பார்த்த இந்த எஸ்எம்சி கான்செப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அது கூட விகாஃபையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். இதை தான் எஸ்எம்சி ப்ளஸ் விகாஃப் ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எஸ்எம்டிங்கிறது என்னென்னா ஸ்மார்ட் மணி ட்ரேட் செட்டப். இது பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஜென்ஸ் கான்செப்டில் வரும். நம்ம வந்து ஒரு ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்எம்டி ட்ரேட் செட்டப் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா A+B+ ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எஸ்எம்சி ஃபுல் ட்ரேட் செட்டப் வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசிடி ஃபுல் கோர்ஸ் வந்து நான் இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை பேசிக்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன் ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதனால் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டேரெக்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூஷனல் கான்செப்டை வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஓகே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பட் வந்து ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட்டில் ஏன் லாஸ் ஆகுது, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் கான்செப்ட்டில் ஏன் ப்ராஃபிட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்மால் சம்மரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சார்ட் செட்டப் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிஃப்டி 50 வந்து நான் டே வச்சுருக்கேன். நான் என்ன டைம் ஃப்ரேம் ட்ரேடிங் செட்டப் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, டே 1 hour 15 minutes தான் நான் என்னோடய ட்ரேடிங் செட்டப்பை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லேஅவுட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவரையும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணல. இப்போ தான் நான் நிஃப்டி 50 பார்க்குறேன். நான் பேசிக்காக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான். ஓகேவா? ஸ்டாக் ப்ளஸ் ஃபாரெக்ஸ் வந்து நான் இனிமேல்ட்டு வர வீடியோஸ்லேயும் ப்ளஸ் என்னுடைய டெலிகிராம் சேனலில் சார்ட் செட்டப்பாக போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சேனல் ஒரு ப்ராஃபிட்டபிள் சேனலாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த நோ பெய்ட் வீடியோஸ். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இதை வச்சு இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நான் அதில் பார்த்தது என்னென்னா, திஸ் இஸ் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். திரும்ப இதுக்கு மேலே நான் இன்னொரு லைன் வரைகிறேன். ஓகேவா? இதையும் நான் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எம்பிஓஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. லைக் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ உங்க மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹை எடுத்திருக்கு. ஹை எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு சம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது இத நீங்க நார்மலா ஹைன்னு சொல்லுவீங்க. இத ஹையர் லோன்னு சொல்லுவீங்க. திரும்ப இத ஹையர் ஹைன்னு சொல்லுவீங்க. ஒன்ஸ் உங்கள மார்க்கெட் வந்து உங்களோட ஹைய பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்க போறீங்க. வாங்க போற பொருள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இருந்த விலைய விட இப்போ விலை அதிகமா இருக்கு. ஓகேவா? அந்த டைம்ல விலை அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த பொருள நீங்க வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டீங்க. இதுவே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த பொருள விக்கணும்னு தான் பார்ப்பாரு. இப்ப அந்த டைம்ல விக்க போறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேல தான் போக போகுது அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த இடத்துல பை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணாம. ஓகேவா? அ அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, மார்க்கெட் என்ன பண்ணும், ஜஸ்ட்டு போற மாரி போவும். ப்ராஃபிட் காட்டும் ரீட்டெயில் ட்ரேடருக்கு. பட் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும். அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல பை பண்றாங்க. மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பை பண்றாங்கன்னா, இதோட பிலோல தான் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இது வந்து டே. அதனால அவங்களுக்கு லாஸ் தான் குடுக்கும் கண்டிப்பா. ஓகேவா? இப்ப இதே தான் சொல்றேன். மார்க்கெட் வந்து லோ பிரைஸ் வரும்போது தான் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத வந்து பை பண்ணுவோம். ஹை பிரைஸ்ல செல் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இது பிரேக் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை ஓகேவா? மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஹைல தான் இருக்கு. அந்த ஹைய விட மார்க்கெட் வந்து ஹை போகுது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும். இதான் ஒரு நார்மல் கான்செப்ட். ஓகேவா? எந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும், எந்த இடத்துல அது இம்பல்சிவ் மூவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் செல் ஆகுது. ஓகே. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு டைம்ல கீழ வரும். ஓகேவா? அந்த இடத்துல கீழ வரும்போது, இதுவே நீங்க அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டில் அப் ட்ரெண்ட். இது பிரேக் பண்ணிடுச்சு. ஸ்டில் அப் ட்ரெண்ட். கண்டிப்பா மார்க்கெட் திரும்ப இன்னொரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்க ஒரு நார்மல் பே பே பேசிக் ஹியூமன் பீயிங் என்ன திங்க் பண்ணுவாரோ, அத மட்டும் நம்ம வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க இருக்கிற கேண்டில விட பாருங்க, இந்த கேண்டில் வந்து பிக்கர் கேண்டிலா இருக்குல்ல, இந்த கேண்டில வந்து யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னா, இத வந்து இன்ஸ்டிடியூஷன் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கேண்டில் ஸ்மாலர் கேண்டிலா இருக்குல்ல, இந்த கேண்டில விட ஒரு கேண்டில் பிக்கர் கேண்டிலா இருந்து, உங்களோட ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஹையோ இல்ல ப்ரீவியஸ் லோவோ இல்ல ப்ரீவியஸ் மார்க்கெட் அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோ ஆ ஏதோ ப்ரீவியஸ் ஹைய உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும், உங்களுக்கு இதே மாரி ஸ்ட்ராங் கேண்டில்ல வந்திருக்கணும். இங்க வந்திருக்கிற ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்விங் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம டைம் வந்து அதிகமா எடுத்திருக்கும். இங்க பாருங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ கேண்டில் பாருங்க எல்லாமே பிக்கர் கேண்டில். அது மட்டும் இல்லாம கேப் ஃபார்மேஷன் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்படி பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இம்பல்சிவ் மூவ்ல இருக்கு. அதாவது அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சடன் மூவ் அப் அதாவது வெலாசிட்டி மார்க்கெட் வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்பீடு டிஸ்பிளேஸ்மென்ட் இதோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கணும். அதாவது மார்க்கெட் அதோட டைம். இங்க இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்விங்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற கேண்டில்ல அந்த அளவுக்கு ஸ்விங்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும். அதனால மார்க்கெட் சடன் மூவ் அப் ஆயிருக்கு. இந்த மாரி மூவ்மெண்ட்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி இன்ஸ்டிடியூஷனலால மட்டும் தான் பண்ண முடியும். அதேமாரி இந்த மாரி பிக் கேண்டில யார் ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனால. ஏன்னா இந்த கேண்டிலோட பிரைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பாருங்க 19,440ல இருக்கு. இது பாருங்க 19,270ல இருக்கு. இந்த
ஜஸ்ட் ஒரு 130 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், 150 பாயிண்ட். இந்த 150 பாயிண்ட்டை வந்து ஒன் டேயில் மூவ் பண்ணுறது வந்து ஒரு நார்மல் நம்மளால் முடியாது. கண்டிப்பாக இதை வந்து இன்ஸ்டியூஷன் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்போம். ஓகேவா? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப இம்பல்சிவ் வந்திருக்கு. இதை பற்றி நான் பேசிக் வீடியோ சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் ஆக போகுது. ஓகேவா? இப்போது இதை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர் பிளாக் எடுத்துக்கிறேன். ஆர்டர் பிளாக்குங்கிறது எதை சொல்ல வரோம் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. புல்லிஷ் ஓபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இதை நான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுது, அந்த மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டன் இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல பை ஆக போகுது. இதை தான் நம்ம வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக் கேண்டில் இது எப்போ வேலிடாக இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்மேஷன் இந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு முன்னாடி எந்த கேண்டில் வந்து பிக்கர் கேண்டிலாக இருக்கோ அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலை தான் நம்ம ட்ரா பண்ணி ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பிக்கர் கேண்டில். நீங்கள் என்கல்ஃபிங் எந்த கேண்டிலாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் பாருங்கள், ஒரு ஸ்மாலர் கேண்டிலாக இருக்குது. அந்த கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, அந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோட ஆர்டர் பிளாக். மார்க்கெட் வரும்னு நான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பின்பார். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பின்பார் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சடன் அப் ஆகிருக்கு. இந்த இடத்துல அப் ஆனும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதோட பிலோவும், என்னோட டார்கெட் பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் ஹையை நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்மேஷன் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஹை. ஓகேவா? நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோடது பாருங்கள், மினிமம் கண்டிப்பாக ஒரு 1:10 இந்த ரேஞ்சாவது ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்துங்க, 4.4 காட்டுது. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன் அப்படின்னா இது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணலாம். என்னோட டார்கெட், அதாவது டே லெவல் டார்கெட். டே ட்ரேடர், அதாவது ஒரு பொசிஷன் ட்ரேடரோ ஒரு ஸ்விங் ட்ரேடரோ இருக்காங்க அப்படின்னா, ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்காக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகேவா? இந்த ஆர்டர் பிளாக் வச்சு தான், ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பிளாக், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆர்டர் பிளாக்கை வச்சு நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். ஒரு பின்பார் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த பின்பார் ஃபார்மேஷனில் நான் என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட்டை கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நான் பை பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் பை பண்ண போகிறேன். மார்க்கெட் கண்டிப்பாக இது வரையும் போகும், இது வரையும் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல பை பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக ஹையர் டைம் ஃப்ரேமில் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேம் எப்படிங்க நான் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு தென் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நான் இந்த கேண்டிலை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டிலை மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டைம் ஃப்ரேம் வந்து H1க்கு மாற்றிக்கிறேன். ஓகேவா? H1க்கு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹை கொடுத்துருக்கு, ஒரு லோ கொடுத்துருக்கு. திரும்ப ஒரு லோயர் ஹை கொடுத்துருக்கு, திரும்ப ஒரு லோயர் லோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கா? இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்மாலாக டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம செக் பண்ணுறோம். CHOCH சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஒரு லோ
திரும்ப பாருங்கள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லோயர் ஹை, திரும்ப ஒரு லோயர் லோ, திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் லோயர் ஹை இருக்குல்ல, இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு ஹை வச்சுருக்கு, நியூ ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து பை ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ட்ரேடாக எடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் இதை பிரேக் பண்ணும்போதே நான் பிளான் பண்ணியிருப்பேன். இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது, ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பிளான் பண்ணிட்டேன். திரும்ப வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பின்பா ஃபார்மேஷன், இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேட் செட்டப், அதாவது ஒரு ஃபண்டட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபண்டட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் பின்பார் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது, ரிட்டர்ன் டு ஆர்டிஓ எடுத்துருக்கு. இதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் ஓகேவா, அந்த ட்ரேட் செட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லோயர் ஹை, லோயர் லோ, திரும்ப ஒரு ஹை ஃபார்மேஷன், திரும்ப இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ வச்சுட்டு மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கனாலே தெரியுதா உங்களுக்கு, இந்த கேண்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார்மேஷன் கேண்டில். ஓகேவா, தென் வந்து நான் என்ன வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல கீழே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த தான் பிரேக்கர் பிளாக்காக கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நான் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு இந்த ஒரு பிரேக்கர் பிளாக் ப்ளஸ் ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வராமலே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஆர்டர் பிளாக்கை வேலிட் ஆர்டர் பிளாக்காக எடுத்துகிட்டு ஒன்ஸ் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்ப சேம் பாயிண்டில் மார்க்கெட் புல்லிஷ் எடுத்திருக்கு. ஓகேவா, திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நம்மளால் பை பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இதை வந்து ஸ்டாப் ஹேண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஸ்டாப் ஹேண்ட் என்ட்ரிங்கும் போது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்கும், அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் சொன்னால நான் ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பாயிண்டில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிரேக்கர் பிளாக் வேலிடாக இருக்கும். இந்த இடத்துல வரும்போதும் மார்க்கெட்டை நம்ம வந்து பை பண்ணலாம். பை பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஹை எடுத்திருக்கு, திரும்ப ஹையில் எடுத்திருக்கு, திரும்ப இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்கு. இப்படி பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு சைன் கன்ஃபர்மேஷன், இது ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஆனால் என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது, இந்த இடத்துல மார்க்கெட் வரல. இது வந்து சைன் கன்ஃபர்மேஷன், ஒரு ஹை ஃபார்மேஷன் வந்திருக்கு, மார்க்கெட் திரும்ப ரிட்டன் கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். திரும்ப அதே ஆர்டர் பிளாக்ல வந்திருக்கு. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் மார்க்கெட் வரவே இல்லை. இந்த பாயிண்ட்டில் செகண்ட் பாயிண்ட் என்ட்ரியாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதை வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப அதே ஆர்டர் பிளாக்ல வந்துச்சு. அந்த ஆர்டர் பிளாக்ல வரும்போது நான் வெயிட் பண்ணுறேன். அந்த ஆர்டர் பிளாக்ல வந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோடய என்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறேன். என்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறேன். ஆனால் திரும்பிட்டு வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஆனால் இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே மார்க்கெட் வரல. ஓகேவா, ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே மார்க்கெட் வரல. திரும்ப வந்து புல்லிஷ் மூவ் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ட்ரேட் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் வந்து இந்த மாதிரி பிக் கேண்டில், இந்த மாதிரி என்கல்ஃபிங் கேண்டில்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அது கீழே ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அது கீழே உள்ள ஆர்டர் பிளாக் வேலிடு. இதே மாதிரியே நீங்கள் பார்க்கணும், இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அது கீழே உள்ள ஆர்டர் பிளாக் வேலிடு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல எதுவுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம காட்டல. அதேமாதிரியே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது,
இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த ஆர்டர் பிளாக் வேலிட். ஓகேவா, இந்த ஆர்டர் பிளாக் வேலிட். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த ஆர்டர் பிளாக் வேலிட். அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஆர்டர் பிளாக்லாம் வேலிட். ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது அங்கே உள்ள ஆர்டர் ஸ்ட்ராங் கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக உள்ள பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக வேலிடாக இருக்கும். இப்போ பார்த்தது ஜஸ்ட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டர் பிளாக் என்ட்ரி. இதில் வந்து இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். கண்டிப்பாக ரீட்டைல் ட்ரேடர் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும், இந்த வரையும் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா இது வரையும் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் அதே என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை டெஸ்ட் பண்ணிடுச்சு. அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுது, எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துட்டேன், இப்போ எனக்கு தேவை எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கணும். ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப கீழே வரும். ஓகேவா, இப்போது இதை வந்து இந்த ஹையில் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஹை, எவரி ஹைஸ், எல்லா ஹை எல்லா லோவுமே லிக்விடிட்டி தான். இந்த இடத்துல உள்ள ஹையில் உள்ள லிக்விடிட்டி அடுத்து மார்க்கெட் எடுக்கணும். ஓகேவா, திரும்ப இந்த லோக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வரதான் போகுது. ஏன்னா இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஈக்குவல் லோ, இந்த லோக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வரதான் போகுது ஒன் டே. அது வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து வேலிடாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹை, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அதேமாரி இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஒன்ஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா இதை வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இல்லைனா ப்ரீவியஸ் லோ ஹை, இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இன்டர்னல் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகல, இதை வந்து நம்ம வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், லோ ஹையில். ஓகேவா, அதேமாரியே ஈக்குவல் ஹையை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவல் ஹையை வந்து நம்ம பேசிக்காக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வைப் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேவா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இது வந்து ஒரு லிக்விடிட்டிங்க. இந்த லிக்விடிட்டிக்கு வந்து நம்ம ஜஸ்ட் மணிங்கிறதால ஒரு டாலர் சிம்பிள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு திரும்ப இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்ததால் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஸ்வீப் தானே, லிக்விடிட்டி ஸ்வீப் தானே, அதனால் மார்க்கெட் வந்து அந்த ஸ்வீப்பில் ஒரு என்ட்ரி ரிட்டன் என்ட்ரி எடுக்குது. ரிட்டன் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. நீங்கள் வந்து ஒரு சார்ட் செட்டப் இருக்குது, அதை அப்படியே நம்ம வந்து மெமரி பண்ணிவிட்டு அதையே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்தளவு நீங்கள் பேசிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எதுக்காக கீழே வருது, எதுக்காக மேலே போகுது, எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவு அதான் பெஸ்ட். நீங்கள் வந்து சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட்லேயே நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. எதுக்காக அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு, எதுக்காக திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஏன் ரிட்டர்ன் வரணும்? ஏன்னா மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஏன் ரிட்டர்ன் வருதுன்னா இந்த இடத்துல திரும்ப ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கேண்டிலை வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் தான் ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டியை கிராப் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. அதேமாரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பிரேக் பண்ணிடுச்சு, லிக்விடிட்டியை கிராப் பண்ணதில் இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போனோடனே நமக்கு வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். இதை தான் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஃப்ளோ ட்ரேட் செட்டப் அப்படின்னு சொல்ல வரோம். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்த கான்செப்ட் என்னென்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கணும். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கணும். ஓகேவா, அதுக்குள்ளே நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதில் ப்ளஸ் ஆர்டர் பிளாக் என்ட்ரி. இது வெறும் பேசிக்ஸ்.
இந்த பேசிக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணியே கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. until sign off.